பேக்கிங் பவுடர் தூத்துல எப்படி இது பாருங்க பிஸ்கட் வச்சு கப் கேக் செம்மையா சமைக்கிறோம் பயங்கரமா ருசிக்கும் நீங்களா படி எல்லாரும் வாங்க ஆலஸ் சந்தோஷம் பாலை போய் கேஸ்ல வச்சு தந்துக்கலாம் பாலை போய் கேஸ்ல தாளிச்சு தந்துக்கலாம் பாலை கேஸ்ல வச்சு காய்ச்சிக்கலாம் நம்ம பால் காய்ச்சல் போய் காய்ச்சி வந்துடலாம் சொல்லுது தப்பாயிடுச்சு வீட்டுல போய் பால் காய்ச்சி வச்சு வந்துடலாம் வீட்லயா கேஸ் அப்படித்தானது கேஸ்ல போய் பால் காய்ச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் பால் உள்ள காஞ்சிருக்குது நீங்களும் கிஸ்மஸ் மாதிரி உங்க பிள்ளைங்களாம் செஞ்சாங்க பிஸ்கட் உப்பு மாதிரி பிஸ்கட் நல்லா பவுடர் மாதிரி நசுக்கலாம் இது மாதிரி தூள் தூளா நச்சுக்கிட்டே மிக்சர் போய் அச்சு வந்துடலாம் டேஸ்ட் நல்லா பவுடர் பண்ணி எத்தனை வந்தாச்சு பால் ஊத்திக்கலாம் காய்ச்சிட பசும் பால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம் தூவி விட்டுக்கலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரூட்டி போட்டுக்கலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிடனா புடியணும் அதிகமா போட நம்ம தெளிவாக கொடுக்கணும் கேக்கு இதெல்லாம் நம்ம தான் சாப்பிடணுமே அது போதுமா எத்தனை காப்பி தேவை அத்தனை போட்டு வச்சுக்கலாம் கப்ல ஃப்ரூட்டி தூவிக்கலாம் இட்லி குண்டா நான் கேக் போய் இட்லி அந்த வெஸ்டி போய் கேஸ்ல செஞ்சு வந்துடலாம் இட்லி குண்டா கப் கேக் எங்க செஞ்சுட்டாங்க உங்க பிள்ளைங்களா செஞ்சுட்டாங்க அல்ல ஃப்ரெண்ட்ஸ் இட்லி குண்டாரே இந்த இட்லி குண்டா மின்னாராச்சு இப்போ இட்லி உள்ள தந்து வா